நடிகை ராஷ்மிகா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே ஹாப்பியா ஒரு அப்டேட்டோட போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். இந்தியாவுல ரொம்பவே பிரபலமா இருக்கும் நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு ஒருவரா வளம் வந்துட்டு இருக்க ஒரு பர்சனா ராஷ்மிகா மந்தனா தான். தென்னிந்தியா சினிமாவை தாண்டி இன்னைக்கு பாலிவுட்ல இறங்கி அங்கேயும் அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு தொடர்ச்சியா கிடைச்சிட்டு தான் இருக்கு. கடைசியா அனிமல் படத்துல நடிச்சிருந்தாங்க. என்னதான் அது கடுமையான விமர்சனங்கள்ல அது தூக்கிட்டு வந்தாலுமே பயங்கரமா வசூல் ரீதியா அள்ளிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு சக்சஸ். இந்த நிலையில அடுத்ததா ராஷ்மிகா மந்தனா யார் கூட நடிக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம பாலிவுட் படத்தை குறித்து ஒரு அப்டேட்டும் வெளியாகிருக்கு. அதன்படி பாலிவுட் சினிமால கிட்டத்தட்ட 58 வயசாகும் நடிகர் சல்மான் கானோட இணைஞ்சு நடிக்க போறாங்களா. இதை கேட்டோன்னு ரசிகர்கள் பயங்கர ஹாப்பி மூட்ல இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாலிவுட்ல டாப் நட்சத்திரமா இருக்கும் ஒரு பர்சன் தான் நடிகர் சல்மான் கான். அடுத்ததா ஏஆர் முருகதாஸோட திரைப்படமான சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல இவர் நடிக்க இருக்காரு. ஆல்ரெடி கமிட்டடும் ஆயிட்டாரு. இந்த படத்துல தான் நடிகை ராஷ்மிகா மந்தனாவும் கதாநாயகியா நடிக்க போறாங்களாமா. இத அவரே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமா ராஷ்மிகா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சல்மான் கானோட நான் ஜோடியா நடிக்க போறேன் அப்படிங்கறத சந்தோஷமா அவங்க சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே செமையா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காம்போ எப்படி இருக்க போதுன்னு தெரியல, ஆனா சொல்லும் போதே ஜிவ்வனு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட காம்போ நல்லா இருக்கும்னு உங்களோட எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.